ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அரசி வீட்டுக்கு போனதுமே அந்த டைரி மில்கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஏன் அவங்க நம்ம குமாரை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே குமாரை நம்பி நம்ம அரசி வந்து நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியன் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே நிறைய அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க. தன்னோட அப்பா அம்மாவுக்கு திரும்பவும் இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடவே கூடாது அப்படின்றது நம்ம அரசி மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலுமே ஓரத்தில் நம்ம குமார் மேலே சின்னதாக ஒரு கண் இருக்குன்னு தான் நம்ம அரசிக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சாக்லேட்டை பார்த்து பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அப்போ வராங்க. ஏ அரசி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை மறைச்சிக்கிறாங்க. என்ன என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அப்பத்தா, என் ஃப்ரெண்டு எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க, அதான் அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ எனக்கு வேண்டானிம்மா, அந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு சர்க்கரையும் பிபியும் அதிகமாக ஏறிடுதுடி, எனக்கு வேண்டாம்மா, நீயே சாப்பிடு, என்னுடைய டேப்லெட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நீ உன் அப்பா கிட்டேயோ இல்லை சரவணன்கிட்டேயோ சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அம்மச்சி, டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது அம்மச்சி, இதை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உன்கிட்ட டேப்லெட்டு, என்னுடைய டேப்லெட் காலி ஆயிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து குமார், அதான் உங்கள் பேரன் இருக்காகல, நான் காலேஜ் போகிற வழியில் வந்து மீட் பண்ணி இந்த டேப்லெட்டை கொடுத்தாங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி, இனிமேலாம் வாங்கிட்டு வராதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அம்மச்சி. ஏன்னா ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கே கேட்கலாம், அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதுவுமே வாங்காதீங்க அம்மச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, என் பேரன் குமாராடி பார்த்து உங்ககிட்ட கொடுத்தான், என் பேரனுக்கு என் மேலே எம்புட்டு பாசம், ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப பாசம், அதெல்லாம் வேஷம் அம்மச்சி அப்படி சொல்லிட்டு. ஏய், அப்படி மட்டும் சொல்லாதடி, என் பேரனுக்கு என் மேலே கொல்ல பிரியம் தெரியுமா, எனக்காக அவங்க அப்பனுங்கிட்ட கூட அவன் சண்டைக்கெல்லாம் போவான். அதான் கரெக்டாக எனக்கு டேப்லெட் இன்றைக்கி காலியாகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அவன் தான் எனக்கு டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பாண்டி, கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கான் பார்த்தியா, அப்போது அவனுக்கு எவ்வளோ பொறுப்பு அக்கறைலாம் இருக்குது. இங்கே பாரு அரிசிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரவும், உடனே நம்ம அரிசி இருந்துட்டு, போதும் அம்மச்சி, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் போயிட்டு டைமுக்கு டேப்லெட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதிக்கு ரொம்பவே வருத்தம். ஏன் அப்படின்னா, நம்ம பாண்டியன் வந்து வீட்டில் சாப்பிடக்கூட சாப்பிட்றது கிடையாது. அதுனால ஒரு சின்ன வருத்தம். எப்படியாவது பாண்டியனை பேச வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம கோமதி என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க. எதுவுமே செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம கோமதி விரித்த வலையில் பாண்டியன் விழுகவே இல்லை. ரொம்பவே இப்போ வரைக்குமே கோவமாக தான் இருக்கார். இன்னொரு சைடு நம்ம மாணிக்கம் அப்படியே ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. இப்போது பாக்கியம் இருந்துட்டு, யோ என்னையா காலையிலேயே எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ என்னடானா பேய் அரைஞ்ச மாதிரி வந்து நின்றுக்கிட்டு இருக்க, நானும் எம்புட்டு நேரமாக உங்ககிட்ட என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீயும் ஒரே இடத்த இப்போ வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க, என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம மாணிக்கம் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க. யோ என்னன்னு சொல்ல போறியா, இல்லை உன்னை பேய் ஓட்டுறவங்க கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பேய் ஓட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது வந்து பாக்கியம், நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேன். ஓ, அதிசயமாக கோவிலுக்கெல்லாம் போயிருக்க, என்னையா புத்தியெல்லாம் வந்துருச்சா, வீட்டுக்காக இனிமேல் சம்பாதிச்சு கொண்டு வந்து பணம் கொடுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பாக்கியம், நான் அதை சொல்ல வரல, ஆமாம் நீ மட்டும் அது அப்படி சொல்லியிருந்தா மேலே இருக்கிற வானம் இங்கே வந்து கீழே விழுந்துராது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியம், என்ன பாக்கியம், நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. யோ என்னன்னு சொல்லி தொலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மாணிக்கம் இருந்துட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க, நம்ம சரவணனையும் அஞ்சலியையும் கோவிலில் பார்த்த ஃபோட்டோ, அதை எடுத்து இங்கே நம்ம பாக்கியத்துக்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு பாக்கியம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. யோ என்னையா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, ஆமாம் நம்ம மாப்பிள்ளை ஏதோ ஒரு பொண்ணு கூட பழகிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பாக மயிலுக்கும் மாப்பிள்ளைக்கும் விவாகரத்து நடந்த அடுத்த செகண்டே மாப்பிள்ளையும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல், அவங்க
வீட்டில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து இப்படி சரவணன் நம்ம மாப்பிள்ளைய யாருக்கும் தெரியாமல் கள்ளக்காதல் பண்ண விடுறாங்க பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஐயோ என்னையா இதை பார்த்துட்டு நீ சும்மா விட்டுட்டு வந்தியாயா? அங்கேயே மாப்பிள்ளையோட ஷர்ட்டை பிடிச்சி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை இப்போவே நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குவேன்னு சொல்லிட்டு பல்லான்னு 2 அறையை விட்டு கேட்க வேண்டியதையா? நீ பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்திருக்க, கேட்டியா இல்லையாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு இல்லை பாக்கியம் நான் எதுவுமே பேசிக்கல, நான் ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு. ஆமாம் இது மட்டும்தான் உனக்கு தெரியும், ஏதாவது ஒரு விஷயம்னா அதை எடுத்து கரெக்டாக செய்ய தெரியாது, வீட்டுக்காக நல்லது கெட்டதுன்னு எதுவுமே பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாமல் எதுக்காக தண்டமாக நீ இந்த வீட்டில் இருக்க? சி நம்ம பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்க இன்னொருத்தி வந்திருக்கா, அவளை பல்லார் 4 அறையை விட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து கோவிலுக்கு வெளியே விட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அப்போவே அவன் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருக்க வேண்டாம்? நீ எல்லாம் உன்னை என்னன்னு சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதோட நான் இதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கவும் இங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரூமில் இருந்து வெளியே வராங்க. அம்மா என்னம்மா ஏம்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏற்கனவே எனக்கு தலைவலி எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இதில் நீங்கள் வேற கத்தி இன்னும் அதிகமாக்காதீங்க, சைலண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாக்கியம் இருந்துட்டு வாழ்க்கையவே ஒருத்தி குழி தோண்டி புதைக்கிறதுக்காக முளைச்சி வந்திருக்கா, அவளை வேரோட பிடுங்கி எடுக்காமல் நீ என்னமோ ரூம்குள்ளேயே இருக்க, ஏதோ பறி கொடுத்தவ மாதிரி எப்போ பாரு முகத்தை தூக்கி மேலே ஸ்லாப்பில் வச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு இப்போ? என்ன குடிமூலிங்கி போயிடுச்சு, ஏற்கனவே என் வாழ்க்கை சீரழிஞ்சு கிடக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கணும், என்ன கப்பல் கவரணும்னு இருக்குது சொல்லுமா, நீயே தான் சொல்லு. ஏய் இங்கே பாருடி, முன்னாடியாவது நீ தனி மரமாக இருந்த, இப்போது உன்னை நம்பி ஒரு குழந்தை வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்குடி, அதோட எதிர்காலத்தை நினச்சி நீ எந்த ஒரு ஸ்டெப்பையுமே எடுக்கவே மாட்டேன். உன் புருஷன் எவ கூடனா போட்டோம், எப்படி அவனாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு விட்டுட்டு உன் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு இருப்ப, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா ஏம்மா காலையிலே இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே நம்ம பாக்கியம் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நம்ம சரவணனையுமே அஞ்சலியையும் காட்டுறாங்க. அதை பார்த்த இங்கே நம்ம மயில் ஷாக்கே ஆகலை, சைலண்ட்டாகவே நார்மலாகவே இருக்கிறாங்க. ஸோ இங்கே பாக்கியத்துக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஏய் என்னடி உன் புருஷன் எவ கூடயோ ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான், அதை பார்த்துட்டு நீயும் சைலண்ட்டாக இருக்க, உனக்கு இதை அதிர்ச்சியே இல்லையாடி? அது வந்துமா இங்கே பாருமா, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றப்போ அவங்க யார் கூட சுற்றினா எனக்கு என்னம்மா, எனக்கோ அவங்களுக்கோ இன்னும் கொஞ்ச நாளில் விவாகரத்து நடக்க போகுது, நாங்கள் 2 பேரும் ஒட்டுமொத்தமாக பிரிய போகிறோம், அப்படி இருக்கிறப்போ அவங்க எங்கே வேணாலும் போகட்டும், யாருக்கு விட வேணாலும் சுற்றட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கியத்துக்கு கோவம் வருது. இங்கே பாரு மயில், என்ன நீ என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? அப்போது இந்த சரவண பையன் எவ கூடயே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படி தானே? ஓ அப்போது எவ கூடயே ஊரை சுற்றிக்கிட்டு தான் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து சொன்னானா? அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன், அந்த குடும்பத்தவே நடுத்தெருவுக்கு இழுத்து விடுறேன், கண்டிப்பாக அவங்கள எல்லாரையுமே நான் பழி வாங்கியே ஆக வேண்டி. என் பொண்ணோட வாழ்க்கை இன்றைக்கி கெட்டு கிடக்குது அப்படின்னா அதுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் காரணம்தான். ஏதோ தெரியாமல் ஒரு 2 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்காக உன்னை ஒரே அடியாக வாழா வெட்டியாக அந்த வீட்டிலேருந்து அனுப்பணுமா? ஏன் அவங்களுக்கும் ஒரு பொண்ணுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. மயில் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை வேண்டாம், யார் கூட வேணாலும் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருமா, எதுவும் நீ பிரச்சனையை பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு மயில், என்னாலலாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவே முடியாது, இதோ நான் இப்போவே போகிறேன், அங்கே போயிட்டு நான் உனக்கான நியாயத்தை கேட்காம விடவே மாட்டேன். அது எப்படி விவாகரத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சரவணன் பையன் யார் கூடனாலும் ஊர் சுற்றலான்னு சொல்லிட்டு என்ன எழுதி வச்சிருக்கா? இங்கே பாரு மயிலே, உனக்கும் அந்த சரவணன் மாப்பிள்ளைக்கும் இன்னுமே விவாகரத்து நடக்கலை, அதை மறந்துட்டு தான் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சரவணன் மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை தேடி கொடுத்து 2 பேரையுமே கள்ளக்காதல் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதை நான் சும்மா விட போகிறதில்ல, அந்த குடும்பத்தோட மானம் கௌரவம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே
இழுத்து தெருவுக்கு விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, தயவு செஞ்சு இது விஷயமா நீ எதுவும் பிரச்சனை பண்ணாதம்மா, நம்ம எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். ஏய், கோர்ட்டில் பார்த்துக்கிறதுக்கு என்னடி இருக்குது? அதான் இவங்க எல்லாருமா திருட்டுத்தனமாக சேர்ந்து சரவணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கே போய் கேட்டுட்டு வந்துடுறேன். அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அங்கெல்லாம் போகாதம்மா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுமா. அவங்க எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் எதுக்காகம்மா நம்ம அங்கே போயிட்டு தேவையில்லாமல் சத்தம் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தணும்? இங்கே பாருடி, அவங்கள அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் அங்கே போகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் பயங்கர கோவமாக மாணிக்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. பின்னாடியே நம்ம மயிலுமே போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, சரவணன் சாரி நம்ம சரவணன் வந்து கடைக்கு போயிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம கதிர், ராஜி இவங்க எல்லாருமே வெளியே வராங்க. இங்கே நம்ம பாக்கியத்தை பார்த்ததுமே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏற்கனவே வீட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இவங்கள பார்த்ததுமே இன்னுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா? எங்கள் குடும்பத்தை எவ்வளோலாம் நீங்கள் அசிங்கப்படுத்திருப்பீங்க, கஷ்டப்படுத்திருப்பீங்க. எங்கள் வீட்டு மேலே இருக்கிற எல்லா பழியுமே தூக்கி போட்டிருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் இன்ன வரைக்குமே மறக்கவே இல்லை. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீயும் அம்மாலும் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து மயிலை பார்த்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க. நான் என் பொண்ணுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நியாயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. அந்த கடவுளுக்கு கூட அது அடுக்கவே அடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் இங்கே பாக்கியம் வந்துட்டு, ஆமாம் ஆமாம், அப்போது நியாயத்தை எல்லாமே நீங்கள் தான் பேசுவீங்களா? உங்களை மாதிரி நியாயக்காரன் நான் எங்கேயுமே பார்க்கல. இன்னும் பெத்த பிள்ளைக்கு விவாகரத்து கூட நடக்கலை, அதுக்குள்ளவே எவ்வளோ ஒருத்தியை உன் பிள்ளைக்கு செட் பண்ணிவிட்டு தனியாக ரகசியமாக அவங்கள கள்ளக்காதல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியை பார்த்து பாக்கியம் கேட்கவும் இதை கேட்ட கோமதி அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்த்துருது. என்னம்மா, என்ன நீங்கள் வாய் கூசாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் உங்களுக்கு தான் பண்ண தெரியும், எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாது. ஏன் இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை? எங்கள் குடும்பத்து மேலே அம்மாண்டமாக ஒவ்வொரு பழியாக தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா? நசமாக போயிடுவீங்க, கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சபிக்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, நீ சாப்பிட கொடுக்குறது எதுவுமே எங்களுக்கு பலிக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட தலையில் இடியை இறக்கிட்டீங்க. இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் நான் சும்மாவே விடவே மாட்டேன். கோர்ட்டில் எல்லாரையுமே உங்களை அவமானப்படுத்தி உங்களுக்கான தண்டனையை நான் அதாவது வாங்கி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, எதுக்காக இப்படி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? எதுக்காக இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே எல்லாரோட மான மரியாதை எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டீங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற கௌரவத்தையுமே வாங்கணுன்றதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி, இங்கே பாருங்கள், உங்கள் பையன் எவ்வளோ ஒருத்தி கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் 2 பேருக்கும் இன்னும் விவாகரத்தே நடக்கலை. அப்படி இருக்கிறப்போ எவ்வளோயோ ஒருத்தியை கூட்டிக்கிட்டு இவன் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்படி பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்கவே கூடாதா? கண்டிப்பாக கேட்போம். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு வயிற்றில் ஒரு வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த வாரிசோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட நான் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுங்க கோமதி இருந்துட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே சிரிக்கிறாங்க. என்னம்மா, எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், பெரிய வாரிசை வளர்த்துக்கிட்டு இருக்கா இவ. ஏற்கனவே என் வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ சீனை போட்டுக்கிட்டு இருந்தா. இவளை நான் உட்கார வச்சு எம்புட்டெல்லாம் இவளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துப்பேன். இவளுக்கு வேலைக்கு சூடாக சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஹெல்த்தியான சாப்பாடை சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். நல்லா தின்னு போட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வேலை வாங்கினவ தானே இவ. திரும்பவும் இப்போது இன்னொரு நாடகத்தை நடத்தி எப்படியாவது என் பையன் கூட உங்கள் பொண்ணை ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. யார் அந்த சாமியே வந்தாலும் சொன்னாலுமே கண்டிப்பாக உங்கள் பொண்ணு இந்த வீட்டுக்கு திரும்பவும் மருமகளாக வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நம்மளாலும் சரி உங்கள் பையன் எவக்கூடியே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்கள் பையனோட வாரிசு மயில் வயிற்றில் வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்போ நாங்கள் கேட்காம இருப்போமா? கண்டிப்பாக இன்றைக்கே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே போடுறோம். என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்களே, ஆனால் அங்கே நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றத அங்கே நிரூபித்து உங்கள் பையனுக்கான தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் என் பொண்ணு இந்த வீட்டோட மருமகளாக ராணி மாதிரி வந்து வாழ்வா. அதுக்கான வழி எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். இப்போவே போகிறேன். என் மயில வாடி ஸ்டேஷனுக்கு போகலாம். ஐயோ அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமா. ஏம்மா இப்படி அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி
பண்ணி தொலைக்கிற, இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுமா? இருக்கிற பிரச்சனையவே சமாளிக்க முடியாமல் நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா இன்னும் இன்னும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லவும், ஏ மயிலு, உன் வாழ்க்கைக்காக தாண்டி நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரச்சனை வந்தால் தாண்டி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை உண்மையாகவே இந்த வீட்டோட வாரிசு என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன் அத்தை. இந்த விஷயம் உங்கள் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சொன்னாலுமே இப்போ சொன்னீங்களே போய் தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே நான் இந்த விஷயத்த உங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அத்தை. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் மாமா ஒரு பொண்ணு கூட அடிக்கடிக்கு கோவிலுக்கு வந்து மீட் பண்ணுறதும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அது இதுன்னு சாப்பிட்றதும், வண்டியில் மாமா மேலே கையை போட்டுக்கிட்டு போகிறதும், இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு நான் எதுவுமே யாருக்கிட்டையும் சொல்லலை. நான் சைலண்ட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன். அம்மா கிட்ட எத்தனை டைம் சொல்லியுமே அவங்க என் பேச்சை கேட்காம இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்கள் யார்கிட்டையுமே நான் கெஞ்சவே மாட்டேன். என்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்திக்கோங்க, என் மாமா கூட ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக கேட்க மாட்டேன். மாமாவோட வாரிசு என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு குழந்தை போதும் எனக்கு. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த குழந்தைய நல்லபடியாக நான் வளர்த்து ஆளாக்குவேன். இனிமேல் எக்காரணத்தை கொண்டு உங்ககிட்ட நான் வந்து உங்கள் வீட்டில் சேர்த்திக்கோங்க, என்னை மருமகளாக ஏற்றுக்கோங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன் அத்தை. என்னதான் நாங்கள் பொய் சொல்லியிருந்தாலுமே நீங்கள் என்னை ஏற்றுக்காமல் போனது மிகப்பெரிய தப்பு தான் அத்தை. ஏன்னா நான் இந்த குடும்பத்து மேலே வச்ச பாசமும் நேசமும் உண்மை. இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே நான் விழுந்து விழுந்து கவனிச்சிருக்கேன். அது எல்லாமே உண்மையான பாசமே தவிர மற்றபடி பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது. என் அம்மாவும் என் அப்பாவும் என் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக ஏதோ பொய் சொல்லிட்டாங்க. அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனாலும் மாமா கிட்ட நான் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி சொன்னப்போ அவர் சொன்ன வார்த்தை இருக்கே, எந்த ஒரு பொண்ணுக்குமே அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடவே கூடாது. என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அவர் அப்பா இல்லவே இல்லையா, யாருக்கோ பிறக்க போகிற குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னப்போ நான் அந்த நிமிஷமே செத்துட்டேன் அத்தை. அதுக்கப்புறம் அப்போ தான் நான் முடிவு எடுத்தேன். இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டு முன்னாடி வந்து நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என் அம்மாவும் அப்பாவும் இங்கே நியாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. யாரையோ ஒருத்தி கூட மாமா அடிக்கடிக்கு சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அது எதுவுமே கண்டுக்கல. என்னதான் நான் கண்டுக்காமல் போனாலும் என் மனசில் அவ்வளோ வலிகள் இருக்கத்த. இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டு வாசல் முன்னாடி இனிமேல் நான் வந்து நிற்க மாட்டேன். அம்மா அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக எங்கள் பாக்கியத்தையுமே நம்ம மாணிக்கத்தையும் 2 பேருமா கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம கோமதி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. கதிர் இருந்துட்டு, என்னம்மா இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, அண்ணன் யாரோ ஒரு பொண்ணு கூட பழகிறதா சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்குமா? கண்டிப்பாக அண்ணன் அப்படி செய்கிற ஆள் கிடையவே கிடையாதே, எனக்கு குழப்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி சரவணன் ஈவினிங் வரட்டும், அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே மாணிக்கத்தால் கோவத்தை அடக்கிக்கவே முடியல. எப்போவுமே பாக்கியம் வந்து நம்ம மயிலை திட்ட செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மயிலுக்காக நம்ம பாக்கியம் வந்து நம்ம மாணிக்கம் வந்து பாக்கியத்துக்கு கூட சண்டை போடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா இங்கே பாக்கியம் வந்து நம்ம மாணிக்கம் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போது இங்கே மாணிக்கம் ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு நேராக கடைக்கு தான் வராங்க. கடைக்கு வந்ததுமே யார்கிட்டையுமே என்ன ஏதுன்னு பேசாமல் டைரெக்டாக வந்து இங்கே நம்ம பாண்டியனோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்னதான் நாங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்டாக, என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் இன்னும் விவாகரத்து கூட நடக்கல. உங்கள் பையன் எவ்வக்கூடயே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே? இதே உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பாக இப்போவே உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே கொண்டு போட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் பாண்டியனோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் எடுத்துட்டு, ஷர்ட் மேலேருந்து கையடியா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசியா, தேவையில்லாமல் கையை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எங்கள் சரவணன் கோவம் வருது. பல்லார்னு மாணிக்கத்தை 2 அறை விட்டுறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா தப்புக்கும் அதுக்கான தண்டனை அந்த கடவுள் உங்களுக்கு வரிசையாக எழுதி வச்சுக்கிட்டு தான் இருப்பார். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. என் பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு என் பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்துட்டு இப்போ இன்னொருத்தி கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, உங்கள் பையன் எவ்வளோ ஒருத்தி கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான், அவ கூட தப்பான பழக்கத்தோட இவன் பழக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஒருவேளை அஞ்சலி கூட நம்ம கோவிலில் பேசிக்கிட்டு இருந்ததை இவர் பார்த்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அதை தான் பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அந்த ஃபோட்டோவ பார்த்ததுமே இங்க நம்ம பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "டேய் சரவணா, என்னடா இது? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாடா? நீ இந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தியாடா? இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே! இந்த பொண்ண நீ லவ் பண்ண பொண்ணு தானே இது?" அப்படின்னு சொல்லவும், "ஆமாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா? என்ன சரவணா? வீட்ல உள்ள யாருக்கும் தெரியாம நீ அந்த பொண்ணு கூட பேசி பழகிக்கிட்டு இருக்கியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரவணன் திருட்டு முழிக்கிறாங்க. எங்க மாணிக்கம் இருந்துட்டு, "போச்சு, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு. என் பொண்ணு உங்க வீட்டு வாரிச சுமந்துக்கிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும், பாண்டியன் இருந்துட்டு, "என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு மாசமா இருக்காளா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "ஆமாங்க சம்மந்தி, என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா. 3 மாதம் கர்ப்பமாக இருக்கா. நாங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க பாண்டியன் இருந்துட்டு, "அது உண்மையா பொய்யா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஐயோ சம்மந்தி, கல்யாண விஷயத்தில் நாங்கள் பொய் சொல்கிறது உண்மைதான். ஆனால் சத்தியமாக இந்த குழந்தை விஷயத்தில் நாங்கள் பொய் சொல்லலை. உண்மையாகவே மயில் கர்ப்பமாக இருக்கா. தயவு செஞ்சு உங்கள் பையனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. இன்னும் கோர்ட்டில் எந்த தீர்ப்புமே வரவே இல்லை. தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் வீட்டு வாரிசை என் பொண்ணு சுமந்துக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு, "என்ன சரவணா இதெல்லாம்? நீ அந்த பொண்ணு கூட பேசி பழகிக்கிட்டு இருக்கியா? அப்போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா சரவணா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, "அப்படி நான் யோசித்தாலும் என்ன தப்புப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன சரவணா பேசிக்கிட்டு இருக்க? இது தப்பு இல்லையா? இன்னும் கோர்ட்டில் விவாகரத்து இன்னும் உங்களுக்கு யாருக்கு இந்த யார் பக்கம் தீர்ப்பு சாதகமாக வரப்போகுதோ தெரியல. நீ அதுக்குள்ளவே ஒரு பொண்ணை பார்த்து பழகி பேசி அந்த பொண்ணு கூட இப்படி க்ளோஸாக இருந்தீன்னா அது நமக்கு தானே அவமானம், அசிங்கம். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவெடுத்திருந்துருக்கலாம்ல. எதுக்காகப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வேண்டாம் சரவணா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் மயில் வயித்துல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என்னடா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்பா இங்கே பாருங்கப்பா, கண்டிப்பாக அந்த மயிலை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் அஞ்சலி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். ஏன்டா, அவளுக்கு தான் கல்யாணம் நடந்துட்டு இருக்குல்ல. அப்பா அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு விவாகரத்துமே நடந்துருச்சு. இப்போ அவள் தனியாக தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. "டேய் சரவணா, இதெல்லாம் தப்புடா. ஒருவேளை மயில் வயித்துல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது நம்ம வீட்டு வாரிசு இல்லடா. அவளை எப்படிடா நம்ம அத்துக்கழிக்க முடியும்? தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புடா. போதும் நிறுத்துங்கப்பா. நீங்கள் என் வாழ்க்கை விஷயத்தில் முடிவெடுத்தது எல்லாமே போதும். இது வரைக்கும் நான் உங்கள் பேச்சை கேட்டதும் போதும். இனிமே என் வாழ்க்கை விஷயத்தில் கண்டிப்பாக நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன். நான் நினச்ச மாதிரி அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க தான் செய்வேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லுவோம். பாண்டியனுக்கு கோவம் வந்து பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. "இங்கே பாரு சரவணா, நீ எவ்வளோ நல்ல பையனாக இருந்த. நான் வளர்த்த வளர்ப்பு இப்படி பேசாதே" அப்படின்னு சொல்லுவோம். "அப்பா, நீங்கள் வளர்த்த வளர்ப்பெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. நீங்கள் எனக்கு பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிங்க பாருங்க. அந்த பொண்ணு தான்ப்பா சரியில்லை. அவள் மட்டும் சரியாக இருந்திருந்தா இன்றைக்கி என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. ஏன்ப்பா என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆச்சு? உங்களால் தான்ப்பா என் வாழ்க்கை கெட்டு போச்சு. நீங்கள் மட்டும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருந்தா, ஏன் நல்ல பொண்ணெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் லவ் பண்ணல, அந்த பொண்ணவே நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். நான் பாட்டுக்கு சந்தோஷமாக என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கி நான் நடுத்தெருவில் அனாதையாக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான்ப்பா காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் என்னைக்கும் எதிர்த்து பேசாமல் இன்றைக்கி நம்ம பாண்டியனை எதிர்த்து பேசுகிறாங்க. அதே சமயம் நம்ம சரவணன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே நம்ம பாண்டியனை ரொம்பவே நோகடிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ பாண்டியன் ரொம்பவே நொறுங்கி போகிறாரு. "இங்கே பாருடா சரவணா, தப்பு தான்டா, உண்மையாகவே தப்பு தான். உன்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் முடிவு எடுத்திருக்க கூடாது தான். நீ பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருந்திருந்த அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. அது நடந்து போச்சுப்பா. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம யோசித்து ஒவ்வொன்றுத்தையும் கரெக்டான வழியில் கொண்டு போகணும்ப்பா. நீ விவாகரத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட பேசி பழகாதப்பா. அது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. ஒருவேளை கோர்ட்டில் உங்கள் 2 பேருக்கும் விவாகரத்தே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னடா பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மனசுலேயும் ஆசை வளர்ந்து நீயும் ஆசை வச்சுக்கிட்டு இப்போ மயிலும் நீயும் ஒன்று சேர்ந்து தான் வாழணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா என்னடா பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் மயில் வயித்துல உன்னுடைய குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. இப்படி சிக்கலில் மாட்டிக்காதடா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத யோசிச்சு பாரு சரவணா. உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனாப்பா. அது மிகப்பெரிய தப்பு தான். நான் உன் வாழ்க்கை கெடுக்கணும், நீ நல்லா இருக்கக்கூடாதுனாலாம் நினைக்க கிடையாது. உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் வழி நடத்தணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அந்த பொண்ணை போய் பார்த்தேன். ஆனால் அவங்க இப்படிப்பட்ட ஃப்ராட்காரங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. என்னை மன்னிச்சிருப்பா, நான் உன் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லவும், "ஐயோ அப்பா, அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்கப்பா. நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். அப்பா,
என் வாழ்க்கை நினச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்? உங்களுக்கே தெரியும்ல, நான் யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் நினச்சிருப்பேனா? இல்லைல்ல. அப்புறம் ஏன்ப்பா என் வாழ்க்கை மட்டும் இப்படி? எனக்கு நினச்சி பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் அழுதே அழுதுடுறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னை மன்னிச்சிரு சரவணா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ அந்த பொண்ணு கூடலாம் எதுவும் பேசாத. கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம முடிவு எடுக்கலாம். சரியாப்பா அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா நீங்கள் சொல்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கூட நான் தப்பான எண்ணத்துலலாம் பழகலப்பா. ஏதோ ஒரு கோவத்தில் உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படி. நான் மயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த கூட அஞ்சலி கிட்ட சொல்லியிருந்தேன். அஞ்சலியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டா. நீங்கள் மயில் கூட சந்தோஷமாக பேசுங்க, நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு இனிமேல் புது வாழ்க்கையை வாழுங்க அப்படின்றத மாதிரி தான் என்கிட்ட அஞ்சலியுமே பேசுகிறாப்பா. அவளும் தப்பான எண்ணத்தில் பழகலப்பா. நாங்கள் 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் பழகிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கஷ்டத்தை நான் அவகிட்ட சொல்கிறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த ஒரு பாண்டிங்கும் இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம மயிலை வந்து சரவணன் ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குமா, இல்லை சரவணனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்குமான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.